இப்போ நம்ம தான் டாப்பு, நம்மளுக்கு கீழே தான் இப்போ ஜப்பானே இருக்குது. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஹாய் கைஸ், இனி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்மளும் இந்த கோல்டன் வீக்கில் வந்து எங்கேயும் போவேணாம் தான் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து வாடா நீ நம்ம எங்கேயோ போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து வர சொல்லிட்டான். ஸோ ஆனால் நம்ம இக்னோர் பண்ண முடியல. அதனால் வந்து நம்ம இங்கே வெளியே போகிறோம். ஸோ எங்கே போகிறது தெரியல. நம்ம சுற்றி இருக்கிற கிட்ட இருக்கிற பிளேசஸ் மட்டும் போகலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ ஆனால் நம்ம இங்கே தான் போகிறோம். வாங்க எங்கே போகிறோம் போய் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். In 500 meters, turn right. ரைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டேரக்ட் தான் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட விலை கம்மியாக கைஸ் இருக்குது. அது வெறும் பார்த்தீங்கன்னா 400 தான். நல்ல ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? நம்மளோட ட்ரெஸ் வாங்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஜிம்முக்கு போகிறதுனால ஜிம் மாதிரியான ஒரு ட்ரெஸ். இந்த வேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 700 தான். பாருங்கள், ஸோ நல்லா தான் கைஸ். அது நீங்கள் டேரக்ட் தான் பார்த்தா இருந்துச்சுன்னா போய் மறக்காமல் வந்து ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அங்கே பண்ணு வாங்கலாம். இதே போல் வந்து ஹான்கக் இருந்தால் நீங்கள் வாங்கிக்க. ஹான்கக்னா பாதி ப்ரைஸு. பாருங்கள், ஹான்கக்கில் வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி சாப்பிடுவாங்க ஹான்கக்கில் வாங்கி தகுந்து சாப்பிடுங்க. ரொம்ப நீங்கள் வந்து நிறைய நாள் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ரைஸ் பார்த்து சாப்பிடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்கள் ஹான்கக் தான். ஸோ வந்து இது 145 என்னன்னா, ஸோ இதோட பாதி அளவுக்கு தான் இது. ஆனால் நம்ம பண்ணலாம் வாங்கிக்கலாம். ஸோ அதான் மறக்காமல் நீங்கள் ஹான்கக்லாம் இருக்குன்னா மறக்காமல் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஹான்கக்லாம் இருக்குது அப்படின்னா ஷாப்புக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பொருளை மறக்காமல் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. 5 kg வந்து 2000 தான். பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து எப்போயோ தான் இருக்கும். ஸோ இருக்கும்போது நம்ம வாங்கிக்கணும். அப்படியா கைஸ், கேம் விளாட வந்தோம். கேமை காட்டு. ஆனால் இந்த கேம் என்ன கேம்னு தான் சத்தியமாக தெரியல கைஸ். காட்டில அவ்வளோதான். எல்லாரையும் காட்டினா நம்ம வெளிநாட்டுக்காரங்கடா, அதனால எங்க வீடியோ எடுக்கலாம். அந்த பயப்படாம எவனோ ஒரு ஆள் மனசுக்குள்ள வந்து முடிவு. ரைஸ் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் சிட்டியில் இருக்கிற ராமன் ஷாப் வந்திருக்கோம். இதான் ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இந்த கடை எல்லாமே கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாமே லைனில் நிற்கிறாங்க. நம்மளும் லைனில் நிற்க போகிறோம். ரைஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா கூட்டம் எப்படி நிற்குதுன்னு. ஸோ அதனால் இதான் வந்து ஃபேமஸானது. நீங்கள் வந்து நம்ம ராமன் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் சாப்பிடும்போது பார்ப்போம் எப்படி நல்லா கல்யாணம். சாப்பிடுவோம். ஐஸ் வண்டிலாம் ஏற மாட்டேது மலை மேல. அதெல்லாம் நாங்கள் விடுறதில்ல, அடிச்சு நொறுக்கிக்கின்னு போக வேண்டியதான் மேல. இந்த வண்டி சத்தமே உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதனால இந்த காரை வச்சிருக்கோம். ஸோ நம்ம காரு வேற ஒன்றும் சரியில்லை. ஸோ ஏற மாட்டேங்குது, திணறுது. கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். கைஸ் பாருங்க, பின்னாடி பார்த்தீங்களா கோயில். இதுக்குள்ளே வரணும்னா காசு கட்டி தான் உள்ளே வரணும். பார்த்தீங்களா, உள்ளே ஒரு ஆளுக்கு வரணும்னா 200 டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும். வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இதுதான் பாருங்க கைஸ், இதான் டிக்கெட்டு. வாங்க உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப மலை உச்சியில் இருக்குது. இது வரதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்தாலும் இது உள்ளே பார்த்தீங்களா, அந்த பில்லை பார்த்தீங்களா, பில்லு அந்த பில்லை பாருங்க கைஸ், நம்ம ஊட அளவுக்கு இருக்கு பில்லு. கைஸ் நம்ம ஊரில் வந்து தாயத்து போல் அங்கே பாருங்கள், நம்ம ஊர் தாயத்து. ஸோ நீங்கள் இதெல்லாம் இதுலேருந்து காசு போட்டு தான் இருக்கணும். உள்ளேயுமே காசு இருக்கும் கைஸ். சரியா தெரியல. இதெல்லாம் நம்ம வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள் இதில் வந்து ஏதாவது ஒரு வேண்டி இந்த இடத்துல வந்து கட்டிட்டு போயிடணும். இதெல்லாம் கட்டுறது தான். கட்டிட்டு காசு பாருங்க உள்ள கிடக்கு. கைஸ் இதான் எரிக்குச்சி. நான் என்ட்ரன்ஸ் ஹால், என்ட்ரன்ஸ் வழி தான். பாருங்க உள்ள பெரிய மலை கோட்டை. கைஸ் பாருங்க கைஸ், இதான் வந்து இது வந்து இந்த கோயில் வந்து மலை உச்சியில் இருக்கு கைஸ். கைஸ் நம்ம கோயிலுக்கு வந்துட்டேன் கைஸ். நம்ம ஊர்லேயே இருந்தால் எப்படி கும்பிடலாம், இப்படி வந்து நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி கும்பிடு போவோம். ஆனால் இந்த சாமி எப்படி கும்பிடுன்னு தெரியல. சரி வாங்க.
கைஸ் அங்கே பார்த்தீங்களா உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கைஸ் அந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு புத்த சிலை இருக்குது பார்த்தீங்களா ஏறி வந்துட்டோம். புத்த சிலையா இந்த சிலை வந்து சரியாக நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் வாங்க அவங்க பார்த்தீங்களா வாசம் மெழுகுவத்திலாம் இருக்குது. இது ஒரு முறை நம்ம எடுத்து நம்ம கொளுத்திட்டு வைக்கணும். கிட்ட வாடா கைஸ் நம்ம ஒரு வேண்டுதல் வேண்டுறோம். இப்போ ஜப்பானுக்கு வந்து நிறைய தமிழர்கள் உள்ளே வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்க போகிறோம். நிறைய பேரால் உள்ளே வர முடியல. ரொம்ப இப்போ இருக்கிற எக்கனாமிலாம் ரொம்ப கஷ்டமாகுது. அதனால நிறைய இந்தியன்ஸ் வந்து உள்ள நிறைய வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க போகிறோம். ஓகே வாங்க வத்தினா இருக்கு கைஸ். என்ன இது இப்போ எப்படி நிறைய ஒரு ஆக்ஷன் காமிக்கணும். இப்போ வரணும். இப்போ நம்ம தான் டாப்பு. நம்மளுக்கு கீழே தான் இப்போ ஜப்பானே இருக்குது. ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா காய்ஸ் இந்த சிலை ரொம்ப சோகத்தில் இருக்குது காய்ஸ். இதுக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது காசு போடணும். ஆனால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வசதிக்காரலாம் இல்லைனா நம்மளால முடிஞ்ச காசு போட்டாச்சு. வாங்க இங்கே வந்தானா வந்து இந்த பெல் அடிக்காமல் போகக்கூடாது. ஸோ அதனால் நம்மள முடிஞ்சனால அது இந்த சைடில் வந்து நீங்கள் இந்த போர்டை நீங்கள் கொஞ்சம் செட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒன்றும் இல்லை. இது யஷாஷிக்கு நாராயணாஷித்த குதாசாயினா கொஞ்சம் சீராக அந்த பெல் அடிங்கன்னு ஏதிருக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து பாருங்க காய்ஸ் அடிக்கிறதுலாம் கையில் அடிக்கக்கூடாதுங்க. இதில் பாருங்க நம்ம ஒரு சுத்தியல் மர சுத்தியல். இதனால யஷாஷிக்கு சத்தம் உங்களுக்கு கேட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ். இங்கேருந்து பாருங்க காய்ஸ். இப்போ வந்து நம்ம தான் இப்போ டாப்பு. இப்போ நம்மளுக்கு கீழே தான் வந்து இப்போ ஜப்பானே இருக்குது. அதனால் இங்கேருந்து பார்த்தா நீங்கள் வந்து ஜப்பானை வந்து சரியாக பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து வில்லேஜில் இருக்கிற மலை இது. ஸோ அதனால் கீழே இருக்கிறது வந்து பில்டிங் எதுவுமே சரியாக தெரியல. இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்களேன் கடலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு. ஜப்பானில் வந்து இந்த பிளேஸே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி பாருங்க கடலை. கைஸ் வாங்க கைஸ். இப்போ பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த மலையோட நடுவில் இருக்கோம். பார்த்தீங்களா மலையில உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு குளம் இருக்குது. கைஸ் நம்ம ஊரில் இந்த அள்ளி பார்த்துருக்கீங்க தானே இந்த தாமரை கைஸ். இதுதான் வந்து அவங்க குளிக்கிற ஏரி தான் கைஸ். அளவுக்கு பேச மாட்டேடா. ஆமாடா இங்கே இருக்கு இந்த ராணி ராஜாலாம் குளிக்கிற ஏரி. இது அவங்க குளிக்கிற இடம் தானே பாடுறாதே. இப்படி இது எப்படி இங்கே இருக்கு. அழகாக அவங்க கட்டிருக்காங்க. சிலையெல்லாம் சுற்றி சைட்லாம் பாரு. எந்த சிலை இருக்கு சிலையில் அந்த கல்லுலாம் அழகாக கட்டிருக்காங்க. பார்த்து தெரியுதா இல்லையா கைஸ். தாமரைப்பூ இருக்கு. நம்ம தாமரைப்பூலாம் இருக்கு பாருங்க. ஜப்பானில் வந்து தாமரைப்பூலாம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்துருவாங்க. பார்த்தீங்களா அந்த அள்ளிலாம் உங்களுக்கு தெரியும். அந்த முக்கெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். என்ன ஒன்று நம்ம எட்ட மாட்டேது. இன்னும் இருங்க ஒன்று பிப்போம். நீங்கள் நம்ப மாட்டேங்க ஊர் தான் கைஸ் இது. இருங்க இது அதையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எட்ட மாட்டேங்குது. ஸோ கீழே வந்துடாத கைஸ். இது பாருங்க நம்மளுக்கு தெரியல உங்களுக்கு. பாருங்க தாமரை இலை. இது வந்து இந்த தாமரை உள்ள இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிடுவோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க நான் பிச்சு காட்டுறேன். உங்களுக்கு தெரியல இது வந்து நம்ம ஊர் இந்த எங்கள் ஊர் மருங்கூரில் இருக்கும் கைஸ். இந்த தாமரை இலைலாம் நாங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா பிச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா ஜப்பானில் வந்து இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். தெரிந்த ஃபோட்டோ ஓகே கைஸ். தாமரை ஏரி அள்ளி பூ தான் காணும். நானும் அந்த அள்ளி பூ தான் தேடுறேன். தாமரை இருந்தால் அள்ளி இருக்கும் கைஸ். ஒரு பெரிய மீன் கரெக்டாக இருப்பா. பெரிய மீன் தெரியுதா? ஆனால் இந்த மீனெல்லாம் காய்ச்சி நம்ம ஊரில் இதே நம்ம ஊராக இருந்ததுன்னா இந்த மீன் இங்கே இந்த இடத்துல இருக்காது. அடிச்சு இந்த மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுருப்போம். ஆனால் இங்கே பாருங்க இது ஜாலியாக அப்படியே சுற்றி ஆடுது. அதுக்கு வந்த வாழ்வு இங்கே. இந்த மீன்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மீன்லாம் பார்த்தா அவங்க வந்து ரொம்ப பேட் ஸ்மெல்னு அப்படின்னு சொல்கிறாங்க. குசாயின்னு சொல்கிறாங்க இந்த மீன்லாம் பார்த்து. ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் ஒரு கட்டு இப்போ வந்து எங்கேயாவது இங்கே ஸ்பாட்டில் பிடிச்சி சாப்பிடுவோம். ஏன் நல்லா இருக்கு காய்ஸ் நல்லா. இதோ நம்ம அங்கே போனோம்னா இன்னும் அழகாக கிளியராக தெரியும் நினைக்கிறேன். வாங்க காய்ஸ் வேறு இடத்துக்கு போகலாம். அவ்வளோதான் கட் பண்ணிக்கலாம். நேற்று இந்த வில்பின் காலங்களோட மீன் வருத்தாங்க. பார்த்தேன் மீன் எங்கடா எங்களாம் மீனே பிடிக்காது. மீனை பிடிக்காதா? இது நம்ம இங்கே வந்துருச்சுடா. வேலைக்கு போகிற